Hi guys, welcome back to my channel. நான் உங்க சோபியா. இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது get ready with me for a shoot. நானும் கௌதமும் ஒரு ஷூட்காக போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நான் எப்படி ரெடி ஆகிறேன், எப்படி மேக்கப் போடுறேன் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் ரொம்ப ரீடச் எல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு தடவை போட்டுட்டு அவ்வளோதான், அந்த டே ஃபுல்லாக அந்த மேக்கப் அப்படியே ரீட்டைன் ஆகிற மாதிரி தான் மேக்கப் போடுவேன். ஸோ அதெல்லாம் உங்க கூட இன்னைக்கு எப்படி நான் போடுறேன்றது ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவரில் தான் இருக்க போதும். பிகாஸ் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய சத்தம் வாய்ஸாக இருக்குது. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கின் கேரை கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். அதுக்கு நான் Kiro டெய்லி டியூ சீரம் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா கேரமல் tan 04. இது என்னோட ரீசெண்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஸ்கின் கேர் இன்ஃப்யூஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இதில் ஹையலுரோனிக் ஆசிட், விட்டமின் சி அண்ட் நயாசினமைட் இருக்குது. இதெல்லாம் தான் என்னோட ஸ்கின் கேரில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இன்க்ரீடியன்ட். அது என்னோட மேக்கப் ப்ராடக்ட்லேயே இருக்கும்போது ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிது. அந்த ஃப்ளேக்கினஸ், ட்ரைனஸ் எதுவும் வரல. அண்ட் ரொம்ப ஆயில் லூஸ் அவுட் ஆகுற மாதிரியும் இந்த ப்ராடக்ட் இருக்காது. நான் ஒரு தடவை இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு மேலே காம்பேக்டில் செட் பண்ணிவிட்டேன். நைட் வரைக்கும் என்னோடய ஸ்கின் வந்து அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக பிளெண்ட் ஆகும் ஸ்கின்குள்ளே. ஒன்ஸ் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் என்னோடய ஸ்டெப் 2ல் ஐப்ரோ தான் இன்றைக்கி ஃபில் பண்ண போகிறேன். என்னோடய ஐப்ரோ கொஞ்சம் ஷேப் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடய ஐப்ரோவை ஷேப் பண்ணிக்கிறேன் இந்த ஐப்ரோ பென்சில் வச்சு. நான் ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ தான் அப்ளை பண்ண போகிறேன். ஐ ஷேடோவில் இந்த சாண்டல்வுட் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய பேஸை அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா என் ஃபிங்கர் வச்சு தான் பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃபிங்கர்லேயே போட்டு பழகுறதுனால ஃபிங்கர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் பார்த்திங்கன்னா நான் ஹென்னான்ற இந்த ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரெண்டு கண்ணிலையும் ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் நான் வந்து கொக்கோன்ற இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து திருப்பியும் அவுட்டர் கார்னர்லேயே நான் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு டெப்த்துக்காக இந்த மாதிரி ஒரு அவுட்டர் கார்னருக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஷிம்மர் ஷேடில் இந்த மூன் டஸ்ட்டுன்ற ஷேட் எடுத்து என்னோடய சென்டர் ஐலிட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து நீங்கள் எந்த ஃபிங்கரில் எடுக்கிறீங்களோ அந்த ஃபிங்கர்லேயே பிளெண்ட் பண்ணாதீங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஃபிங்கர்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ரஷ் எஃபெக்டே கிடைக்கும். நீங்கள் ஒரே ஃபிங்கரே யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த டெப்த்து உங்களுக்கு கரெக்டாக வராது. நான் ரொம்ப லைட்டாக தான் ஷிம்மர் ஷேட் போடுறேன், ரொம்ப டார்க்காலாம் போடலை. ஷூட்டில் கொஞ்சம் கண் அழகாக தெரியறதுக்கு தான் இந்த ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னோடய ஃபேஸ், நெக், காது எல்லாத்தையும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் காம்பேக்ட் செட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த Kiro ஐலைனர் பென் எடுத்துக்கிறேன். இது என்னோடய ரீசெண்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உங்களோட விங் லைனர் வரைகிறதுக்கு. அண்ட் இதோட அந்த ஜெட் பிளாக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் கண்ணில் ட்ரமேட்டிக்காக நீங்கள் என்ன வேணாலும் இதை வச்சு வரையலாம். ஸோ இந்த ஐலைனர் பென் வச்சு நான் என்னோடய ரெண்டு கண்லேயும் விங் ஐலைனர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதை க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் சேம் Kiro பிராண்ட்லேருந்து இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ மஸ்காரா ரெண்டு கண்லேயும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் லிப்ஸ்டிக். அதுக்கு நான் Kiro பிராண்ட்லேருந்து இந்த PAYAL சிங்கல் கலெக்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது நான்-ஸ்டாப் Airy மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். இதில் வந்து 3 ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பிங்க் டோன் ஷேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிங்க் டோன் ஷேட். இப்போ செகண்ட் நீங்கள் பார்க்க போகிறது கோரல் பிங்க் ஷேட் நம்பர் 21. இது எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஷட்டிலான ஒரு பிங்க் ஷேட்ஸ். ஸோ தேர்ட் பார்க்க போகிறது மேப்பிள் சுகர். இது ஒரு ப்ரௌன் டோன் கொண்ட ஒரு பிங்க் ஷேட். இது டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப சட்டிலாக லிப்ஸ்டிக் போடுவீங்க, ரொம்ப டார்க்கான டோன்லாம் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட பிக்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஸ்கின் கேர் இன்ஃப்யூஸ்ட் மேக்கப்ன்றதுனால இதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப உங்கள் லிப்ஸை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு உதவும். இது நோ பேரபன், பீட்டா சர்டிஃபைட், 100% வீகன் அண்ட் நோ டாக்ஸின். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கில் அவகாடோ ஆயில் அண்ட் ஆப்ரிகாட் ஆயில் இருக்கிறனால இது உங்கள் லிப்ஸை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், ட்ரை அவுட் ஆக்காது, ஈவன் இது மேட்டாக இருந்தாலும். ஸோ ஒன்ஸ் என்னோடய லிப்ஸில் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தொட்டு அதையே நான் என்னோடய சீக்ஸில் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேட் ஆனதுக்கப்புறமா இந்த லுக்கில் தான் இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. நான் குயிக்காக என்னோடய அவுட்ஃபிட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஷூட்டில் போன கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா பை, see you.